குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 8th சயின்ஸில் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கெமிஸ்ட்ரியில். ஓகேயா? I think already I completed the first lesson of this book. Physics partல நம்ம ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது செகண்ட் திங் நம்ம இப்போ பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரியில். ஸோ ஒவ்வொரு பார்ட்லையுமே த்ரீ லெசன்ஸ் இருக்கு இல்லையா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் மூணு லெசன் இருக்கு. டோட்டலாக 9 லெசன்ஸ். ஓகே, ஸோ 9 லெசன்ஸில் ஒரு லெசன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இஸ் there எனி டவுட் இன் தட் லெசன்? உங்களுக்கு அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கா? அதில் ஏதாவது புரியலை, இன்னும் திருப்பியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் இருக்கா? இருந்தது அப்படின்னு சொன்னா தென் அண்ட் தர் நம்ம வந்து இம்மிடியட்டா உடனேயே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா? இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கண்டினியூஸா பாடம் நடத்துறோம், கவனிக்கிறோம் அப்படின்னு இல்லாம இங்க வரதே நமக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் ஒன்ஸ் அகெயின் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பார்ட்ல தான். ஸோ என்ன பண்ணுங்க, எதா இருந்தாலும் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுங்க. நம்ம நடத்தக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் வைக்கும் போதும் கரெக்டாக அட்டன் பண்ணி மார்க் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரியில நம்ம பார்க்குற மேட்டர் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளை சுற்றி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இல்லையா? சாலிட், லிக்விட், கேஸ். நமக்கு வந்து திடப்பொருள் இருக்கு, திரவ பொருள் இருக்கு, வாயு பொருள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி 3 வகையான தன்மையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருட்களுமே நம்மளை சுற்றி இருக்கு. ஸோ நம்மள உயிருள்ள பொருள்களும் இருக்கு, உயிர் இல்லாத பொருள்களும் இருக்கு. நம்ம ஜென்ரலா எல்லா பொருள்களும் எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் 6th சென்ஸ் உடையவங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லா விஷயங்களுக்குமே ரிப்ளை பண்ண முடியும் இல்லையா? நம்மளால பார்க்க முடியும், கேட்க முடியும், பேச முடியும், அடுத்தவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியும், நம்ம ஆக்ஷன் கொடுக்க முடியும். இந்த மாதிரி எல்லா வகையிலுமே நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆக்டிவாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பொதுவா இந்த லெசன்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து தான் தெரிஞ்சுக்க போறோம். எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எலமெண்ட்ஸ்னா எல்லாமே, இப்போ ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு என்ன இருக்கும்? நமக்கு கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்க கூடியது, அதனுடைய அளவு அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? இந்த டஸ்டர் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்குது இல்லையா? அதே போல இந்த பென் அப்படின்னா அதனுடைய சைஸுக்கு ஆக்குப்பை பண்ணிக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி ஸ்கெட்சுங்கும் போது ஸோ இது வர ஸோ எந்த மாதிரியான பொருள் இருக்கோ அதற்குன்னு ஒரு என்ன இருக்கும்? கொள்ளளவு இருக்கும், அந்த அளவு இருக்கும். அது திடமா இருந்தாலும் திரவமா இருந்தாலும் அந்த அளவு ஸ்பேஸ் அதை எடுத்துக்கும். அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், பருப்பொருள் அப்படிங்கிறது அதுல இருக்கும். ஒரு பெரிய அல்மேரா, மர பெஞ்சு, ஒரு மர அலமாரி அப்படின்னு சொன்னா அது வந்து என்னாகும்? அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் நமக்கு எடுத்துக்கும். கட்டில் வாங்கி பெருசா போடுறோம்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிக்கும். அதுல அந்த கட்டில்னா அதுல வந்து என்ன எதால மேக் பண்ணியிருப்பாங்க? ஃபுல்லும் மரப்பொருள்களால மேக் ஆயிருக்கும். ஒரு அயன் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த அயன் மெட்டீரியல் இரும்பாலாகப்பட்டதுன்னா இரும்பினாலான பருப்பொருள்கள் அது முழுவதுமாக கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். திடப்பொருள் சொல்லும் போது நம்ம சொன்னது எல்லாமே, திரவ பொருள் சொன்னா நம்ம தண்ணி, ஜூஸ், பால் எல்லாமே நம்ம வந்து லிக்விட் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். கேஸுங்கும் போது நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல வேர்ல்ட்ல கேஸ்ல தான் இருக்கு இல்லையா? ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் தென் நைட்ரஜன், இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எல்லா வகையான வாயுக்களால் ஆக்கப்பட்டது தான் இந்த பூமி. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடமுமே நம்ம எடுத்துக்கலாம் சரியா? ஸோ இப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பொருள்களுக்கு, இப்போ திடப்பொருள் அப்படின்னு சொன்னா நம்ம பேசிக்கா லோயர் கிளாஸ்ல பார்த்துருப்போம். அதுக்கு வெயிட்டும் இருக்கு, ஒரு ஸ்பேஸா ஆக்குப்பை பண்ணிக்குது இல்லையா? இந்த இடத்துல வச்சா அந்த இடத்த கண்டிப்பா அது வேற எந்த பொருளையுமே நம்மளால வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். அதற்குன்னு ஏதாவது ஒரு கலர் அப்படின்னு டினோட் பண்ண முடியும். நம்ம டேஸ்ட் அப்படின்னு எதை வேணா சொல்லலாம். லிக்விட் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த நம்ம வந்து வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணா வாட்டர் பாட்டில இருக்கும், அல்லது ஒரு பெரிய கண்டெய்னர்ல ஃபில் பண்ணா கண்டெய்னர்ல இருக்கும். எந்த பொருளை நம்ம ஃபில் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசிபிளா நம்மளால பார்க்க முடியும். அதனுடைய
கொள்ளளவு அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும். கேஸ் அப்படின்னு சொன்னா ஃபீல் பண்ணாதான் முடியும், உணர்தல் மட்டும்தான் நமக்கு வந்து முடியும் இல்லையா? இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பிளசன்ட் ஸ்மெல் வருது, ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த ஃப்ரூட்ஸ்னுடைய ஸ்மெல்லை வச்சு நம்ம இந்த ஃப்ரூட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். அது குட் ஆர் பேட் எப்படி வேணா இருக்கலாம். அது இங்கதான் இருக்கு அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஒரு பலூன்ல ஃபீல் பண்ணும்போது அந்த பலூன்ல காத்து இருக்குங்கிறத நம்மளால உணர முடியும். அதை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல படும்போது காத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கண்ணால பார்க்க முடியாது. இப்படிதான் நம்ம இந்த சாலிட் லிக்விட் கேஸுக்கு நம்ம என்னால பண்ண முடியும் எந்த மாதிரியான பொருள்ல இருக்கு அப்படிங்கிறது. ஒரு பொருள்னா எப்படி இருக்கணும், அது வந்து அணுக்களாலையும் மூலக்கூறுகளாலையும் உருவாக்கப்பட்டது. நம்ம உடம்பும் அப்படிதான். எல்லா பொருட்களுமே அடிப்படையாக என்ன அப்படின்னு சொன்னா அணு அப்படிங்கிறது தான் பேசிக் கான்செப்ட். இந்த அணுக்கள் மூலக்கூறுகளாக மாறும், மூலக்கூறுகள் ஒரு பெரிய பெரிய பொருள். நம்ம உடம்பு அப்படின்னு சொல்லும்போது தனித்தனியான உறுப்புகள், ஆர்கன், அந்த மாதிரி ஒரு வடிவம் கொண்டு நம்ம உருவம் வருது. ஆனா பேசிக்காக அடிப்படைன்னு சொன்னா இந்த அணு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பொருளுமே அணுக்களால் ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது திட, திண்ம, அதுல திரவ, வாயு, எந்த பொருளா இருந்தாலுமே எலமெண்ட்ஸ், மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ், காம்பவுண்ட்ஸ், லிக்விட்ஸ் எதா இருந்தாலும் ஓகே. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்கள் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம ஜென்ரலாக சொன்னோம்ல எல்லா திடப்பொருள்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே என்னத்தினால் ஆனது அப்படின்னு சொன்னா இந்த எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தனிமங்கள் அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல சொல்லுவோம். தனிமங்களால் ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஒவ்வொரு பொருளுமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே என்னன்னு கேட்டா தனிமங்கள் அப்படின்னு சொல்லலாம். மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அயன் அப்படின்னு எடுத்துக்கலாம், சில்வர் எடுத்துக்கலாம், கோல்டு எடுத்துக்கலாம், பிளாட்டினம் எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து மெட்டல்ஸ் அல்லது உலோகம் அல்லது அலோகங்களால் ஆக்கப்பட்டது, அது ஜென்ரலா தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒவ்வொரு பொருட்களுமே நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களுமே எதனால் ஆக்கப்பட்டதுன்னா தனிமங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ தனிமம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய புக்கு, மேஜை, டேபிள், எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அது என்ன ஆயிருக்கும், கண்டிப்பாக நம்மளால அது தனிமங்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேஸ் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு நம்ம எல்லாத்தையுமே ஃபீல் பண்றோம். இது எல்லாமுமே தனிமங்கள் தான் இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே என்னது தனிமங்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, எப்படி இதை தனித்தனியா நம்ம பிரிக்கலாம்? ஸோ இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பொருளுக்குமே இதை நம்ம வந்து பேனா அப்படின்னு நம்ம சொல்றோம், இதை ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்றோம், நம்ம வந்து டஸ்டர், போர்டு, புக்கு, டேபிள், எல்லாத்திற்குமே என்ன இருக்கு, நேம் இல்லையா? என்னது, நேம் அப்படிங்கிறது இருக்கு. எந்த ஒரு பொருளையுமே செடி, கொடி, விலங்குகள், பூச்சி, சின்ன பூச்சியா இருந்தாலும் அதுக்குன்னு தனித்தனி நேம் கொடுத்துருக்காங்க. ஈ, எறும்பு, கொசு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல நம்ம சப்ஜெக்ட்ல பார்க்குறோம், ஊர் பேர் சொல்றோம், மனுஷங்க பேரு. ஸோ எல்லாவற்றிற்குமே தனித்தனியாக ஒரு பெயர்கள் அப்படின்னு இருக்கு. உன்னை கூப்பிடும் போதும் உனக்குன்னு கொடுத்த பேரால மட்டும்தான் கூப்பிடுவாங்க. தம்பி தம்பின்னு சொன்னா எல்லா தம்பியும் திரும்புவாங்க, பாப்பான்னு சொன்னா எல்லாருமே. சோ நமக்குன்னு என்ன பண்ணுவாங்க, புதிதாக ஒரு எந்த ஒரு பொருள் நம்ம வாங்கினாலுமே நம்ம வந்து அது என்ன சொல்றோம், என்னது என்னங்கிறது. ஒரு சின்ன டாய்ஸ் வாங்கினா கூட அதுக்கெல்லாம் நேம். நம்ம வீட்டுல வளர்க்குற ஒரு பெட் அனிமல்ஸ்னாலும் அதுக்கு நேம் வைக்கிறோம். நமக்கு கண்டிப்பாக இந்த பூமியில வந்ததுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்டன் டேஸ்ல ஒரு பேர் வைப்பாங்க. பேர் வச்சாதான் அவங்கள இப்படிதான் கூப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இல்லையா? அது போலயே சயின்டிஸ்ட் பல வகையான எலமெண்ட்ஸை நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்கும் போது அதற்கு ஒரு வேரியேஷன் வேணும் இல்லையா? புக்குன்னா நம்ம புக்குன்னு சொல்லிட்டாங்க, புக் இப்படிதான் இருக்கும், ட்ரெயின்னா இப்படிதான் இருக்கும், பஸ், ட்ரெயினை பார்த்து பஸ்ஸோ, ஏரோப்ளேனோ, காரை பார்த்து மோட்டார் பைக் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் உனக்கு கண்ணில் ஏதாவது கோளாறா அப்படின்னு நம்ம கேட்போம். பஸ்ஸை பார்த்து நீ லாரின்னு சொல்ற, கண்ணில் முதல்ல கண்ணாடி
போடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேரை நம்ம வந்து இப்படிதானே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கண்டிப்பா சேஞ்ச் பண்ண மாட்டோம். காமனா எல்லாருமே அதை யூஸ் பண்ணும்போது நம்மளும் அதை ஃபாலோ தான் பண்ணுவோம், அதுல சேஞ்சஸ் வராது. அது போலவே அறிவியல் அறிஞர்கள் எல்லாமே புது புது தனிமங்கள் நிறைய கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது எல்லாத்தையுமே எப்படி நம்ம பேர் சொல்லி கரெக்டா வித்தியாசப்படுத்துறது, நம்ம நமக்கு வந்து பேர்னு சொல்றாங்க இல்லையா. அதே போல ரெண்டு பேர் கொண்ட ஒரே மாதிரி இருக்கு, ரமேஷ் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் என்ன சொல்லுவோம், இனிஷியல்ல ஆர் ரமேஷ் எஸ் ரமேஷ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒரே பேர்ல இருந்தா இனிஷியல் சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா. ரமேஷ்னா ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, டர்ன் பண்ணுவாங்க. அப்ப இனிஷியல் பச்சோ இல்ல பெஞ்சோ குரூப்போ ஏதோ ஒரு ஐடென்டிபிகேஷன் இல்லைங்களா. அது போலதான் தனிமங்களுக்கு பெயர் அப்படின்னு சொன்னா சிம்பல்ஸ் இல்லையா, அதற்கென்று ஒரு குறியீடுகள் வைத்து முதல்ல என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா, இந்த குறியீடு இருந்தா இந்த எலமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. எந்த ஒரு விஷயத்தையுமே அடிப்படையாக என்ன பண்ணுவோம், ஆரம்பத்துல நம்ம ஒரு ஒரு பேபி வாங்குறோம், இல்ல பேபி புதுசா வந்து பிறந்திருக்காங்கன்னு சொன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான பேர்ல என்ன பண்ண மாட்டோம், அவங்கள வந்து டக்குன்னு ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா. அப்படி அக்செப்ட் பண்ணிக்காம திருப்பி திருப்பி டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து தான் ஃபைனலைஸ் பண்ணுவோம். அப்ப எந்த ஒரு இனிஷியல் டிஸ்கஷனுக்கும் எப்பயுமே ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப திரும்ப திரும்ப எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி தான் நமக்கு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள்ஸ்ல கொண்டு வந்தோம், ஏன்னா எல்லாருக்குமே ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இத கரெக்டா எத்தனை சிம்பிள்ஸ் நம்மளால ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும், மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இட் இஸ் நாட் அ ரைட் ப்ரொசீஜர், இதை ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறதுனால அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் எழுத்துக்களால என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா பெயரிட்டாங்க. அப்படி பெயரிடும் பொழுது ஓகே நம்மளால இது ஞாபகம் வச்சுக்க முடியும், ஹைட்ரஜன்னா ஹெச், நைட்ரஜன்னா என், ஆக்சிஜன்னா ஓ, பாஸ்பரஸ்னா பி. ஸோ அப்படி சொல்லும் பொழுது ஓகே இட் வில் பி ஈஸி டு ரெஜிஸ்டர்ட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு லாவோ புது ப்ரொசீஜரோ நம்ம இன்வென்ட் பண்றோம்னு சொன்னா அதை எல்லாருக்கும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய அளவுல இருந்தாதான் ஃபாலோ அப் ஆகும். ஆர் அதர்வைஸ் இட் வாஸ் சேஞ்ச்டு, கண்டிப்பா அதுல மாற்றங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த இதுல எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தனிமங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன பண்ணணும், தனித்தனி பேரு. இப்ப எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் தனிமத்தை எடுத்தா அந்த தனிமத்துல அது மட்டும்தான் இருக்கும். ஒரு வெள்ளி பாத்திரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம், ஓகேயா, திஸ் இஸ் சில்வர் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்ல இப்போ இந்த வெள்ளி ஸ்பூன்ல நம்ம பிரேக் பண்ணோம்னு சொன்னா இது வந்து என்ன பண்றோம், ஒரு கடையில கொண்டு போய் கொடுத்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம்னா அதுல என்ன இருக்கும், வெள்ளி மட்டும்தான் இருக்கும், வேற ஏதாவது கலந்து இருக்குமா, இருக்கவே இருக்காது. ஒரு மரப்பொருள் ஓகேயா, நமக்கு உடன் மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல என்ன இருக்கும், மரத்தூள் மட்டும்தான் இருக்கும் இல்லையா, வேற எந்த பொருளும் இருக்காது. தங்கத்தால உருவாக்கின ஒரு மெட்டீரியல், ஒரு செயின் எடுத்துக்கிறோம், அந்த செயின் என்ன பண்றோம் நம்ம கடையில போய் கொடுத்துட்டு பணமா மாத்துறோம்னு சொன்னா இதை பிரேக் பண்ணி அல்லது மெல்ட் பண்ணும்போது என்ன வரும், அதுல தங்கம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். தங்கத்துல நம்ம செயினா மேக் பண்றதுக்காக செப்பு கலந்துருப்போம்னா தங்கம் பொழுது அதுல தங்கம் மட்டும்தான் இருக்கும், தங்கத்தால் ஆனது மட்டும்தான் அந்த மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா அது மட்டும்தான் இருக்கும். அப்ப ஒரு பொருள்னு எடுத்தா எந்த பருப்பொருளால உருவாக்கப்பட்டிருக்கோ அது மட்டுமே தான் அதுல இருக்குமே தவிர வேற எந்த ஒரு பொருள்களும் அதுல என்ன ஆயிருக்காது, கண்டிப்பாக மிக்ஸ் ஆயிருக்காது அப்படிங்கறது நமக்கு எல்லாது நம்மளால டிஃபரெண்டா சொல்லவே முடியும் இல்லையா. அப்ப ஒவ்வொரு தனிமத்திலுமே தங்கத்தினுடைய சின்ன சின்ன அணுக்கள் இருக்கும், இதுல வெள்ளியினுடைய சின்ன அணுக்கள், இதுனா மரத்தினால் ஆக்கப்பட்டது. அப்ப ஒவ்வொரு பொருட்களுமே அதனுடைய அணுக்களாலாகவும் மூலக்கூழாகும், எந்த எந்த எலமெண்டால எந்த தனிமத்தால அந்த பொருள் உருவாயிருக்கோ அந்த தனிமத்தினுடைய ஒரு பருப்பொருட்கள் மட்டும்
மட்டுமே அந்த மெட்டீரியல்ல ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். there is no changes. ஸோ அப்ப அந்த பொருள் அதனால மட்டும்தான் உருவாயிருக்குங்கிறத நமக்கு தெரியும். அணு அப்படின்னு சொன்னா அதுல புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாருமே இருப்பாங்க, நமக்கு தெரியும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சார்ஜஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இல்ல. இதெல்லாமே நம்ம ஆட்டம் படிக்கும் போது நம்ம படிச்சிருக்கோம். அப்ப நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே பல வகையான தனிமங்களால உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த பொருட்கள்ல அந்த தனிமத்தினுடைய சின்ன சின்ன அணுக்களும் மூலக்கூறுகளும் மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு தனிமத்திற்கும் 118 தனிமங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த 118 தனிமங்களுக்கும் நம்ம தனித்தனியாக ஏதாவது ஒரு நேம் கொடுத்தா மட்டும்தான், அதை பேரிட்டு அதற்குண்டான ஒரு லெட்டர்ஸோ சிம்பிள்ஸோ கிரியேட் பண்ணினா மட்டும்தான் நம்மளால அதை கரெக்டா என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். இல்லைன்னா ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப 118 சொல்லும் போது சின்ன சின்ன ஒரு வேறுபாடுகள் கொண்டுதான் நம்ம அந்த 118யுமே நம்மளால என்ன பண்ண முடியும், அடிப்படையாக பிரிக்க முடியும். உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டலீஃப் பீரியாடிக் டேபிள்ஸ் அப்படின்லாம் இருக்கும், உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அப்போ அதுல ஒவ்வொருமே தனித்தனியா பிரிச்சு அதுல என்ன பண்ணிருப்பாங்க, ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், அந்த மாதிரி தனித்தனியா அதுல ஒவ்வொன்றும் அணு எண் இருக்கும், நிறை எண் இருக்கும். அந்த மாதிரி பல வகையான எண் மாறுபாடு கொண்டுதான் அது அடிப்படையா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொன்னா, அழகா அதுல அடுக்கி வச்சு நம்பர் கொடுத்து அதற்கென்று ஒரு எழுத்துக்கள் கொடுத்து பெயரிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை நம்ம என்ன பண்றோம், அந்த பொருளை வச்சு அதை என்ன பண்ணிருக்கோம், தனித்தனியாக அதற்கென்று ஒரு குறியீடு சிம்பிளை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து டினோட் பண்ணிருக்காங்க. அதனுடைய பெயரை என்னது, குறியீடாக கொள்ளலாம். ஒரு என்னது, நம்ம சாதாரணமா ஷேப் சொல்லுவோம் இல்லையா. ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கொயர் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு, சிலிண்டர் இருக்கு, கோன் இருக்கு, ஸ்பியர், டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ். எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதுதான் அப்படின்னு பெயரிட்டு நம்ம என்ன பண்றோம், அது கொண்டு வந்திருக்கோம். அதனால இந்த ஷேப் இது நம்மளால ஈஸியா சொல்ல முடியுது. அது போல ஒவ்வொரு தனிமங்களுக்கும் இப்ப தனித்தனியா இதே மாதிரி சிம்பிள்ஸ், எவ்வளவு சிம்பிள்ஸ் கொடுக்க முடியும் அத்தனை தனிமங்களுக்கும். இது ஒரு என்னது சிம்பிள் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இது என்னன்னு வச்சுக்கலாம், காத்து அப்படின்னு சொன்னா இத மாதிரி என்னது சிம்பிள் இருந்ததுன்னா காற்று. இது என்னது, நெருப்பு. ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் மேல ஒரு சின்ன லைன் ஃப்ரேம் பண்ணியிருந்தா அது ஏர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தண்ணின்னு எடுத்தா டவுன்வர்ட் ட்ரையாங்கிள், தலைகீழ் முக்கோணம் இருந்தா தண்ணி அப்படின்னு எடுத்துக்கலாம். பூமின்னு எடுத்தா பஞ்சபூதங்களுக்கே என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரியாக அவங்க ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை என்னது, நிலம், நிலம், நீர், காற்று, நெருப்பு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரே மாதிரி இந்த மாதிரி சிம்பிள்ஸ். இப்படி எல்லாவற்றிற்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியுமா, ஃபாலோ பண்ண முடியுமா, கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா. ஒரு 10 அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்மளால சிம்பிள்ஸா ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும், அதை ஃபாலோ பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி கொடுத்திருக்கும் பொழுது என்ன ஆகாது, நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கிரேக்கர்கள், கிரீக் அப்படிங்கிறவங்க, கிரீக் நாட்டுல இருக்கவங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. சிம்பிளை யூஸ் பண்ணி ஜாமெட்ரிக்கல் ஷேப்ல நம்ம ஒவ்வொன்றையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இட் இஸ் நாட் என்னது ரைட் அப்படிங்கிற மாதிரி அதை என்ன பண்ணிட்டோம், ஃபாலோ பண்ண முடியல. அது மாதிரி தனிமங்களுக்கு அப்படின்னு சொன்னா, நிக்கல் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப், ஓகேயா, இத நிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஆர்சனிக் அப்படிங்கிறது ஒரு தனிமம், அதை இத மாதிரி. அப்ப இப்படி ஒவ்வொன்றுக்குமே இந்த மாதிரி குறியீடுகளே கொடுத்துட்டு போனா நம்மளால என்ன பண்ண முடியும், வாட்டர், இது ஆன்டிமனி அப்படிங்கிற தனிமம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொம்மையா போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த குறியீடுகள் நம்மளால என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. சோ தனிமங்கள்னா என்ன, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே தனிமங்களால் ஆக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அது வந்து எந்த மெட்டீரியலா இருந்தாலும் சாலிட், லிக்விட் அண்ட் தென்
கேஸ் எல்லாமே தனிமங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பொருள்களும் அந்தந்த தனிமங்களில் இருக்கக்கூடிய அணுக்களாலும் மூலக்கூறுகளாலும் என்ன ஆயிருக்கும், ஃபுல்லா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அதுல ஃபுல்லுமே என்ன ஆயிருக்கும், அதுல ஃபில் ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது அந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் நம்ம எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிரேக்கர்கள் இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, நம்ம பார்க்கறது வந்து அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ், ரசவாதிகளின் குறியீடு அப்படின்னு சொன்னதுதான் இந்த ஆன்டிமனி, ஆர்சனிக் அப்படிங்கிறதெல்லாம். ரசவாதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உலோகங்களை என்னது, இந்த கேள்வி வந்து இந்த கிறிஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடியது. ரசவாதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ப்ரிஷியஸ் அப்படின்னு சொன்னா என்னென்ன சொல்லலாம், விலை மதிப்பற்றது, கோல்டு, சில்வர், டைமண்ட், இது எல்லாமே என்ன சொல்றோம், ரொம்ப விலை மதிக்கத்தக்கது, காஸ்ட்லியான பொருள். நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. தங்கத்தினுடைய விலையை அடிப்படை வைத்து தான் எல்லாமே நம்மளால எக்கனாமிக்கலா போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இந்த ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப தங்கம்னு சொன்னா ஏன் காஸ்ட்லியான்னு சொன்னா, இது கிடைப்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். தெருல இருக்கக்கூடிய ஒரு மண்ணு அப்படின்னு சொன்னா ஈஸியா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. மரம்னா காய்கறி பழங்கள் எல்லாமே அதிகமாக விலை மலிவா நிறைய கிடைக்குது. அதனால விலை மலிவா இருக்கு. ரெய்னி சீசன் சொன்னா ஒரு சில வெஜிடபிள்ஸ் என்ன ஆகும், ரேட் இன்க்ரீஸ் ஆகும். வெங்காயம் தக்காளி விலை ஜாஸ்தி ஆயிடுது. ஏன்னு கேட்டா செடியெல்லாம் அழுகி போயிடுது. ஏன் அப்ப விலை அதிகமாச்சு? மெட்டீரியல் ஸ்கார்சிட்டி, மெட்டீரியல் ஸ்கார்சிட்டி, குறைந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது. செடியெல்லாம் அழுகி போச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய பழங்கள்லாம் அழுகி போயிடுது. அடுத்த வாரம் வாரம் காய்க்கக்கூடிய செடியாகப்பட்டது சீக்கிரமா அழிஞ்சிருதுன்னு சொன்னா அடுத்த செடி வர வரைக்கும் அந்த தக்காளியினுடைய விலை என்பது நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கும். ஓகேயா? சோ ஒரு பொருள் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை வச்சுதான் அதனுடைய மதிப்பு. தங்கம்ங்கிறது எப்படி இருக்கு, சுரங்கத்துல கிடைக்குது. சாதாரணமாக செடி கொடியில காய்க்கல நமக்கு. பூமிக்கு அடியில, பூமினா என்னது, நம்ம ஃபுல்லா ரொம்ப மிக மிக ஆழமான பகுதியில எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மூலைகள்ல குறிப்பிட்ட ஏரியால மட்டுமே மண்ணோட கலந்திருக்க கூடியதுதான் இந்த தங்கம்ங்கிறதெல்லாம். அதை என்ன பண்ணுவாங்க, அந்த இருக்கக்கூடிய பாறைகளை வெட்டி சுத்திகரித்து அது மேல எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி சின்ன சின்ன துகள்களை எடுத்துதான் நமக்கு இந்த தங்கம் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப அது கிடைக்கக்கூடிய அளவாகப்பட்டது மிகவும் குறைவாக இருக்கு. அதை நம்ம வந்து சரிப்படுத்தி கிளியர் பண்றதுக்கும் அதிகமாக செலவு தேவைப்படுது. அதனாலதான் இந்த கோல்டுனுடைய விலை அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கு, அதிகமாவே இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த ரசவாதி அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எளிதாக கிடைக்கக்கூடிய மெட்டலை தங்கமா மாத்தலாமா? இப்போ பித்தளை, செம்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த அளவு காஸ்ட்லி கிடையாது. ஓரளவு நார்மலான ரேட். ஏன்னா அடிக்கடி இந்த மணலோட கலந்து இது வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சோ என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, குறைந்த மதிப்புடைய உலோகங்களை தங்கமாக மாத்தலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த பித்தளை செம்பு எல்லாத்தையுமே தங்கமா மாத்தலாமா, இரும்ப தங்கமா மாத்தலாமா? இரும்ப தங்கமா மாத்தலாம்னு சொன்னா நம்ம தான் ஏன் பணக்காரங்க. ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பாதி பொருள் டேபிள் சேர் பீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அயன் மெட்டீரியல் தான் வீட்டுல இருக்கக்கூடியதே. அப்ப அதை எல்லாத்தையும் தங்கமா மாத்தலாம் அப்படின்னு சொன்னா அது சரியான விஷயமா? கண்டிப்பாக அது சரியில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? அந்த மாதிரி மாத்தக்கூடிய ஒருத்தவங்களை தான் ரசவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரசவாதம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So different materials that people used were represented the different symbol by tried the changeless valuable metal to gold.
ஓகேயா? இன்வேல்யூபிள் மெட்டீரியலை வேல்யூபிள் மெட்டீரியலாக மாற்றக்கூடியது, லெஸ் வேல்யூபிள் மெட்டலை கோல்டா சேஞ்ச் பண்ணக்கூடியவங்க தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அல்கெமிஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ரசவாதிங்கிற கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடியது. குறைந்த மதிப்புடைய உலோகங்களை தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்தவங்க, ஆனா அது சக்சஸ் ஆகல. ஓகேயா? அதை நம்ம ஃபாலோ பண்ண கூடாது, தவறான ஒரு விஷயம் இல்ல, அதனால அதை கைவிட்டாச்சு. நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் டால்டன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் கொண்டு வந்தது. அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, நம்ம பெரிய பெரிய சிம்பிளா இல்லாம ஒரே ஒரு சின்ன புள்ளிகள், கோடுகள், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்பர், பாஸ்பரஸ். சோ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிள்ஸும் நம்மளால என்ன பண்ண முடியல, கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல. நம்மளால என்னது, அது ஒவ்வொரு இடத்துலயும் அதே மாதிரி நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா? இதுதான் ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், காப்பர்னா இந்த சிம்பிள், கோல்டு அப்படிங்கும் போது சுத்தியும் கோடு போடணும், கார்பன், சல்பர்னா பிளஸ், லெட், பிளாட்டினம், ஆக்சிஜன், அயன். இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபாலோ ஈச் அண்ட் எவ்ரி டே. நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த சிம்பிள் பார்த்ததோ இது கார்பனா, ஒரு ஈக்குவேஷன் ஏதாவது ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்படி பொம்மையா போட்டு போனா நம்மளால ஈக்குவேஷன்லாம் ஃப்ரேம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஒரு சமன்பாடு என்பதை நம்மளால என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பெரிய பெரிய பொம்மையா போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி எல்லாம் டவுன்வேர்டு அப்வேர்டு அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. அடுத்தது இந்த மாதிரி இருக்கிறது 1808 1808 ஜான் டால்டன் அப்படிங்கிற ஒரு என்ன சயின்டிஸ்ட் இந்த மெத்தடை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் அப்படின்னு சொன்னா இப்படி கொடுக்குற சிம்பிள், இதை நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் இதுதான் தண்ணிக்கு உண்டானது அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. நெக்ஸ்ட் பெர்சிலியஸ். பெர்சிலியஸ்ங்கிற 1813 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா எழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் அப்படிங்கிறவர் தான் தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்கள், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. சரியா? ஒரு குழந்தை எழுந்து நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, தெரியாதவங்களுக்கு அதனால ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுவாங்க, அது கொஞ்ச நாள் தவழ்ந்து போவாங்க, அதுக்கப்புறம் எதையாவது புடிச்சிட்டு நிப்பாங்க, அப்புறமா எழுந்து ஓ இப்படிதான் நடக்கணும் போலன்னு ஒரு ஒரு ஸ்டெப்பா. சோ அது போலதான் ஈச் அண்ட் எவ்ரி என்னது கண்டுபிடிப்புகளுமே எப்படி இருக்கணும், நமக்கு எல்லாத்தையுமே அடிப்படையா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் கொண்டு வரும்போதுதான் ஃபைனலைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சோ அந்த பெர்சிலியஸ் அப்படிங்கிறவர் தான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எப்படி சிம்பல், போரான் அப்படின்னு சொன்னா பி எஸ்பெஷலி, அதுவும் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் அந்த பொருளினுடைய பெயர்னு ஒண்ணு கொடுத்துட்டோம், அப்ப அந்த அதனுடைய முதல் எழுத்துக்களை சிம்பலா வச்சுக்கலாம். கார்பன் அப்படின்னா சி அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னா ஓ அப்படின்னு நம்ம எழுதலாம், சல்பர் அப்படின்னு சொன்னா எஸ். அப்ப ஒவ்வொரு தனிமத்தினுடைய அந்த வேர்ட்ல வரக்கூடிய பெயரினுடைய முதல் எழுத்தை வச்சு நம்ம வச்சுக்கலாம். அப்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப அழகா உங்களாலையும் சரி எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். போரான் அப்படின்னு படிச்சா பிங்கிற சிம்பிள் தான் வரும், கார்பன்னா அயோடின்னா ஐ, நைட்ரஜன்னா என், பாஸ்பரஸ், சல்பரஸ், எதா இருந்தாலுமே நம்மளால ஈஸியாக ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மெத்தட். அப்படிங்கும் போது அது உலோகங்களோ அலோகங்களோ எப்படி இருந்தாலும் அதனுடைய வேர்ட்ல இருக்கக்கூடியது மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் இல்லையா, உலோகம், அடுத்தது அலோகம், உலோக போலிகள், இந்த மாதிரி எல்லா வகையிலுமே இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய பெயர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் எழுத்துக்களை வச்சு நம்ம என்ன பண்றோம், பெயரிடுறோம் அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதுதான் முதல்ல கொண்டு வந்தது பெர்சிலியஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவியல் அறிஞர். ஓகே, இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஒரே மாதிரியான ஒரு பெயர்ல வருது, முதல் எழுத்துலயே நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம், பேரியம், பெரிலியம் ரெண்டுமே எப்படி இருக்கு, பி அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா. பேரியம் அப்படிங்கிறதும்
எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு, நமக்கு பில தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பெரிலியம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பி. அப்ப பின்னு எப்படிப்பா நம்ம வந்து டினோட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அத 2 எழுத்துக்களாக, சரியா, 2 எழுத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தையா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இத பிஏ, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், அடுத்த லெட்டர் ஸ்மால் லெட்டர். பெரிலியம் அப்படிங்கும்போது பிஇ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது என்ன ஆயிருக்கு நமக்கு, பெரிலியம்னா பிஇஆர் அப்படின்னு நம்ம இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முதல் எழுத்து இங்கிலீஷ் லெட்டர்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர்ல, அடுத்தது ஃபர்ஸ்ட் கேபிட்டல், அடுத்தது ஸ்மால் அப்படிங்கறதுல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஒரே மாதிரி இருக்கும் பொழுது சிம்பிளா ஒரே லெட்டர்ல இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு எழுத்தில் ஒரே எழுத்துக்கள்ல ரெண்டு ரெண்டு எலமெண்ட் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி மாத்திக்கலாம். பிஸ்மத் அப்படின்னு சொன்னா பிஐ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். புரோமின்னா பிஆர். அப்ப பாருங்க, இந்த பிலயே ஸ்டார்ட் ஆகக்கூடியது இத்தனை தனிமங்கள், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இத மாத்தி கொடுத்துருக்கோம்னு சொல்லலாம். தென் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம். நம்ம வந்து எலமெண்ட் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறோம், சிம்பிள், சிம்பிளுக்கு அப்புறம் என்னது, இன்னும் சின்ன சின்ன சிம்பிள், பெரிய பெரிய பொம்மையா இருந்தது, சின்ன வடிவம் வந்தது, அதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ் லெட்டர்ஸ்னு கொண்டு வந்தோம். இங்கிலீஷ் லெட்டர்ல ஆங்கில எழுத்துல முதல் எழுத்தை வந்து என்ன பண்ணிருக்கோம், அதனுடைய குறியீடா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரே மாதிரி இருந்தா என்ன பண்ணிருக்கோம், அடுத்தது இரண்டு இரண்டு எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேயா, இப்ப ஆர்கான், ஆர்செனிக், அண்ட் தென் குளோரின், குரோமின், புரோமியம், இந்த மாதிரி இரண்டு எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருந்தா மூன்றாவதாக ஒரு குறியீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கோம். மூன்றாவது எழுத்தும் சேர்ந்து நம்ம எழுதக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம அதை ஃப்ரேம் பண்ணிருக்கலாம். ஓகேயா, சோ அப்ப நம்ம எப்படி தனித்தனியா நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தனித்தனியாக நம்ம என்ன பண்றோம், அதை குறியீடா ஒரே முதல் இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் சொல்லும் போது ஆர்கான், ஆர்சனிக் அப்படின்னு சொன்னா ஆர்கான், ஆர்சனிக் அப்படின்னு சொன்னா ஏஎஸ்எம் எடுத்துக்கலாம். குளோரின்னா சிஎல், குரோமின்னா சிஆர் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்படிதான் ஒவ்வொரு தனிமங்களுக்கும் அதனுடைய எழுத்துக்களை பொறுத்து, பேரை பொறுத்து நம்ம மாத்திருக்கோம். நெக்ஸ்ட் அண்ட் தென் கிரீக்லையும் அண்ட் தென் நம்ம என்னது ஃபுல்லுமே அந்த லாட்டின்லையும் அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லத்தீன் பெயர் எல்லாமே நம்ம நாட்டுல அப்படின்னு கிடையாது, வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டுபிடிச்சதுதான் இந்த தனிமங்கள் எல்லாம். அப்ப அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய பேரை வச்சு ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், அவங்க அதை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த அடிப்படையில அப்படின்னு சொல்லும் போது லத்தீன்ல நாட்ரியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நேட்ரியம் அப்படின்னு சொன்னா நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், தமிழ்ல வந்து சோடியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோடியத்துக்கு சிம்பிள் என்ன சொல்லலாம், Na அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்துட்டு லாட்டின் பேர் வச்சு நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கறதுனால நேட்ரியத்துல இருந்து வந்ததுனால Na. ஆனா இதுக்கு என்ன சொல்றோம் நம்ம, சோடியம்னா எஸ் தானே வரணும் டீச்சர், Na ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இது என்னது லத்தீன் மொழியில அவங்க வச்சிருக்காங்க. அப்போ லத்தீன்ல நாட்ரியங்கும் போது Na அப்படிங்கிற எழுத்து புரியுதாப்பா. நெக்ஸ்ட் நம்ம வந்து கேலியம் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன்ல. ஓகேயா, நம்ம சொல்றது என்னது, பொட்டாசியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொட்டாசியத்தினுடைய எழுத்து பாத்தீங்கன்னா கே அப்படிங்கிறது, இத வச்சவங்க யாரு, லத்தீன்ல. அப்ப அதை என்னது கே அப்படின்னு ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. சோ ஒருத்தர் ஃப்ரேம் பண்ணதை நம்ம திரும்ப என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறதுனால அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். சோ எல்லா தனிமங்களுமே அதனுடைய பெயர்ல முதல் எழுத்தில் வராது அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்ம வந்து பிளம்பம் அப்படின்னு சொன்னா காரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பிளம்பம்னு அவங்க சொல்றதுனாலதான் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, இதுக்கு பிபி அப்படிங்கிற லெட்டர் கொடுத்திருக்காங்க. ஓகேயா, சோ அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொன்றுக்குமே. சோடியம்னா எஸ்ல ஆரம்பிக்கும் ஆனா Na, பொட்டாசியம் அப்படின்னு சொல்லும் பொழுது பீல வரணும் ஆனா கே சொல்லுவோம். அயன் அப்படின்னு சொன்னா ஃபெரம் அப்படின்னு அவங்களுடைய வார்த்தைகள்ல, சரியா. ஃபெரம் அப்படிங்கறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அயன்ல இரும்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப
என்ன வரும் நமக்கு வந்து Fe அப்படின்னு தான் அதுக்கு நேம் கொடுத்துருப்போம். சரிங்களா? இரும்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த எழுத்துல நமக்கு ஸ்டார்ட் ஆகாது. கோல்டு அப்படின்னு சொன்னா ஆரம் அப்படிங்கிற வேர்டு தான், லாட்டின்ல இருந்து வந்தது தான். அதனாலதான் கோல்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஜிக்கு பதிலா ஏயு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா லாட்டின்ல இதுக்கு ஆரம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ லாட்டின் வேர்ட்ஸ்னா நம்ம சோடியம், பொட்டாசியம், அயன், காப்பர், சில்வர், கோல்டு, மெர்க்குரி, லெட், டின் அண்ட் ஆன்டிமனி அண்ட் டங்ஸ்டன்ஸ், இந்த எல்லா எலமெண்ட்ஸுமே லாட்டின்ல இருந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம். அப்படிங்கறதுனால என்ன பண்ணிருக்காங்க, அந்த நாட்டுல வச்ச பெயர்ல இருந்து தான் நமக்கு வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? சோ ஒரு சில விஷயங்கள் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு சிலது இந்த மாதிரி ஞாபகம் வச்சு கொஞ்சம் நம்ம பழகிடுதுன்னு சொன்னா ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். சோடியம், பொட்டாசியம் இது எல்லாமே அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது. அப்ப சோடியம்னா Na எழுதணும், பொட்டாசியம்னா K எழுதணும், லெட்னா Pb, கோல்டுனா Au, அயன் அப்படிங்கும்போது Fe. ரொம்ப ஈஸியா இது எல்லாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஒரு 4 to 5 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரெஜிஸ்டர் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கிறதுனா இதே மாதிரி அமெரிக்கன்ல நமக்கு வந்து கொடுத்தது என்னென்ன, அமெரிக்காலயா யூரோப்லயா, ஒவ்வொருத்தங்க ஒரு லெட்டர்ஸ் நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிள் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அமெரிக்கான்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து என்ன சொல்லலாம், சிம்பிள்னா ஏஎம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி நமக்கு ஐரோப்பா அப்படின்னா, யூரோப்பியம் அப்படின்னா இயு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொன்றும் நம்ம என்னது எலமெண்ட்ஸ் அந்த நேம் யூசிங் த கண்ட்ரி நேம்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா நாட்டுல இருந்து வந்தது. அமெரிஷியம் அப்படின்னு சொன்னா என்னது, ஏஎம். எங்க கண்டுபிடிச்சது, அமெரிக்கா நாட்டுல அப்படிங்கறதுனால இந்த அமெரிஷியமை ஏஎம்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியத்துல யூரோப்பியம் அப்படிங்கிறதுனால நம்ம இயு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நொபீலியம் அப்படின்னு சொன்னா இத என்னது, ஆல்பிரட் நோபல் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞருடைய பெயர் அப்படிங்கிறதுனால நொபீலியத்துக்கு NO அப்படிங்கிற லெட்டர். சோ குறியீடுகள் எப்படி உருவாயிருக்கு நமக்கு வந்து ஃபுல்லுமே அந்த அமெரிக்க நாடு மற்றும் அறிவியல் அறிஞர்கள் பெயரினால. அப்ப இருக்கக்கூடிய 118யுமே நம்ம வித்தியாசமா கொடுத்துருக்கோம். முதல் எழுத்துல வந்திருக்கோம், ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ல வந்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, அந்தந்த கண்ட்ரி நேம்ஸ் ஃபுல்லுமே லாட்டின்ல உருவானதுனால லத்தீன் மொழியில லாட்டின் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடியது எல்லாமே அதை நம்ம ஃப்ரேம் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் அந்தந்த கண்ட்ரி சயின்டிஸ்டும் எந்த கண்ட்ரியில அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்வென்ட் பண்ணாங்களோ அதை வச்சு. அயோடின் அப்படின்னு சொல்லும் போது கிரேக்க நாட்டுல அது வந்து என்னது, ஊதாங்கிறத நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அயோடின் அப்படிங்கறதுனால அந்த எழுத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம், அயோடினுக்கு ஐ அப்படிங்கிற நேம் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப மெர்க்குரின்னு சொல்லும் போது பாதரசம். மெர்க்குரிங்கிறது ஒரு கடவுளாக அவங்க வந்து நம்ம வந்து காடஸஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி அவங்களுடைய கடவுளை வந்து மெர்க்குரி அப்படிங்கிற ஒரு எழுத்தால சொல்லுவாங்க. அப்ப அந்த வார்த்தையால அந்த பாதரசத்துக்கு அவங்க கொடுத்ததுதான் மெர்க்குரிங்கிறது. அப்ப HG அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்று தனிமங்களுக்கும் விதவிதமாக நம்ம பெயரிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ நம்ம எப்படியெல்லாம் ஒரு தனிமத்தை பெயரிட்டு எழுதலாம்னு சொல்லும் போது தனித்த ஆங்கில எழுத்த குறியீடா இருக்கலாம், 2 எழுத்து கொண்டு முதல் எழுத்து ஆங்கில எழுத்து பெருசாவும் சின்னதாவும் நம்ம எழுதலாம்ங்கிறது பேசிக்ஸ். ஓகே, சோ இப்போ எப்படி பேர் வச்சாச்சு எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஓகே, தனிமங்களும் உலோகங்களும் அலோகங்களும் அப்படிங்கிறது. சோ நமக்கு வந்து எது உலோகம் எது அலோகம் அப்படிங்கிறது பாருங்க தெரியும் இல்லைங்களா? மெட்டல்னா எது, நான் மெட்டல்னா எது, நம்மள சுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே. கார்பன்னா என்ன, கரி, அது வந்து மெட்டலா? மெட்டலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. பளபளப்பா இருக்கும், வெயிட்டா இருக்கும், சப்தம் உருவாக்கும், அந்த இதெல்லாம் கேரக்டர்ஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் as well as கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தனித்தனியா பிரிக்கலாம். இயற்பியல் வேதியியல் பண்புகளை கொண்டு நம்ம இந்த உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் தனித்தனியான ஒரு வேறுபாடுகள்ல நம்ம பார்க்கணும். அப்ப இதுல மெட்டல் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் தங்கம், காப்பர், சில்வர், லெட், கோல்டு, இது எல்லாமே என்னது, நம்ம உலோகங்கள். டைமண்ட் ஆல்சோ நான் மெட்டல் பிகாஸ் இட் இஸ் என்னது, இது எங்க இருந்து நமக்கு ஃபேமாய் உருவாய் வந்திருக்குன்னா கார்பன்ல இருந்து தான் இது உருவாயிருக்கு. சரியா? இந்த டைமண்ட் அப்படி
அப்படிங்கிறதும் இந்த கார்பன்ல இருந்து ஃப்ரேம் ஆனதுனால இதுவும் நான் மெட்டல். சல்ஃபர், பாஸ்பரஸ் இது எல்லாமே நம்ம என்னது அலோகங்கள்ல தான் நம்ம இதை வந்து என்ன பண்றோம்னா ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ உலோகம்னா என்ன, அலோகம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம் மனுஷங்க. அப்ப நம்முடைய கண்டுபிடிப்புகள்ல என்னென்னலாம் இருக்கு, நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபுல்லுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய கண்டுபிடிப்புகள்ல புதுசா வந்ததுதான் இந்த உலோகங்கள் அலோகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே. அப்ப உலோக அலோகம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வாறு நம்ம வந்து இதை பிரிக்கிறோம், அதனுடைய பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு சாரி சிமுலேஷன் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஆட்டம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ ஒவ்வொரு பொருளுமே அணுக்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இங்க பாருங்க, நியான், ஆர்கான், ஆக்சிஜன் இது எல்லாமே இருக்கு சரியா. இப்போ நான் இதை என்ன பண்றேன், மூவ் பண்றேன். ஒவ்வொரு உலோகமும் எவ்வாறு இதுல வந்து இதனுடைய எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி இது வந்து இதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுல மாறுபட்டு இருக்கு அப்படின்னு அது தகுந்த மாதிரி அது மாறுதுன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா இதனுடைய அளவு பாருங்க எப்படி மூவ் ஆகி கீழே வருது பாருங்க. சோ இந்த இதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துப்போம் இல்லையா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆட்டம்ஸ் இரண்டு என்னது அணுக்களுக்கு இடையில அதுல இருக்கக்கூடிய விசை எவ்வாறு, இதுதான் இதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ். சோ நியான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ ஆர்கன் நம்ம சூஸ் பண்றேன். ஆர்கன் அப்படிங்கும் போது ஆர்கன் எவ்வாறு மாறுபடுது பாருங்க, அதனுடைய வேகமும் அதனுடைய மாற்றமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனுடைய எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி தான் அது எந்த அளவுக்கு அது மாறுபட்டு இருக்கு. இரண்டு அணுக்களினுடைய ஒரு கவர்ச்சி விசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். யர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிஜன். சி ஆக்சிஜன்னா எவ்வளோ டெப்தா இருக்கு பாருங்க, எவ்வளோ வேகமா அது கீழே வரும் பாருங்க. அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்ப இரண்டு அணுக்களுக்கு நடுவில் எப்படி இருக்கு பாரு. சோ நியான் அப்படிங்கும் போது இந்த டாப் லெவல்லயே இருந்தது. ஆர்கன் அப்படிங்கும் போது அது இரண்டுக்கு நடுவில் எப்படி இருந்தது. ஆக்சிஜன் அப்படிங்கும் போது அதனுடைய எனர்ஜி. சோ திஸ் இஸ் த வேரியேஷன். ஒவ்வொரு அணுக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வாறு மாறுபடுகிறது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தனிமங்களுமே எல்லா வகையான அணுக்கள், அதை வச்சுதான் அது ஸ்ட்ராங்கா இருக்கா ஸ்ட்ராங்கா இல்லையா, ஆக்சிஜனா ஹைட்ரஜனா எவ்வாறு அதனுடைய ஈர்ப்பு விசை இருக்கு அப்படின்னு அதனுடைய பாண்டிங் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பார்க்கறது எல்லாமே மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் தான் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களுக்கு காமிச்சேன். ஸோ இன்னைக்கு நடத்தின சாப்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் திங் எப்படி நேம் கொடுக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே என்னது எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தனிமம்னு பார்த்தோம். தனிமத்துக்கு எவ்வாறு பெயர் கொடுக்கணுங்கிறது முதல் எழுத்துல கொடுக்கறதா இல்லது அடுத்தடுத்து ஒரு சின்ன எழுத்து லெட்டர் சேர்த்துக்கிறதா, அடுத்தது மொழியின் அடிப்படையில் அந்தந்த நாட்டு மொழியை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம், நாட்டினுடைய பெயரை வச்சு அவங்களும் கண்டுபிடிச்சது. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் டாப்பிக்கை நம்ம தெளிவாக நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேயா. ஸோ இன்னைக்கு நடத்த எல்லா டாபிக்ஸுமே தெளிவாக படிச்சுட்டு வாங்க. டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தென் அந்த முடிக்கும் பொழுதுதான் அதுல டவுட்டே வரும், புரியலங்கிறதும் நமக்கு தெரியும். ஓகேயா. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ கண்டிப்பா இருக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.